விஜய் அரசியல் வியாபாரியாக வந்திருக்கிறாரு, பச்சவந்தியாக இருக்கிறாரு. சீமான் இந்தந்த மக்களுக்காக தெளிவாக இருக்கிறாரு. ஏன் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லிட்டு பசுமனுக்கு போய் நிற்க முடியுதில்ல? பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லிட்டு பசுமனுக்கு சீமான் போய் நிற்கிறது மாதிரி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடித்த எடப்பாடியால் பசுமனுக்கு போக முடியலையே, விடமாட்டான் அவன். ஓகே. ஸோ அப்போ சீமானுக்கு லீடர்ஷிப்பு எல்லா விஷயமும் வந்து விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு பெருசாக வரும். இது ஏர்முகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக காஸ்ட் கன்சால்டேஷனில் சீமான் பெரிய அளவு வாக்கெடுப்பார். தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு நிதிஷ்குமாராட்டு மிளிர்வார். 17% வாக்குங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 8% வருவார் மக்களவையில்னு சொன்னது நான் தான். விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் நடக்கும். சீமான் இருக்க வாக்கை காப்பாற்றுறதே சிரமம்னு சொன்னது நான் தான். திருவொற்றியூரில் 3ஆவது தான் சீமான் போவார்னு சொன்னது நான் தான். நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை தான் பாஜக சப்போர்ட்டோட 3ஆவது வருவார்னு சொன்னது நான் தான். ஸோ சீமானை பற்றி நான் பேசுனது எதுவுமே இதுவரை தப்பாகலை. இதுவும் தப்பாகாதுங்கிற அளவுக்கு லீடர்ஷிப் உயருது. அவர் யாருக்காக நிற்கிறாரோ அந்த மக்களுக்காக உறுதியாக நிற்கிறாரு. ரெட்ட வேஷம் இல்லை அவர்கிட்ட. என்ன நினைக்கிறாரோ அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறார்.